தேனி டு மூணார் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இருக்கிறது தேனியில் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து மூணாருக்கு எவ்ரி ½ கவர்மெண்ட் பஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக பயணம் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்ட்லேயே கடைசியில் தான் மூணார் பஸ் எல்லாம் நிற்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மூணார் பஸ் வந்துருச்சு. மூணார் பஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தோம். மூணார் பஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு தலைவரே மூணார் பஸ் போயிட்டு சின்னக்கல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இறங்கணுமா? டிக்கெட் அதுதான் எடுக்கணும். ஏன் மூணாரில் இறங்காமல் இவன் சின்னக்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கணும்னு சொல்கிறாங்கிறதுக்கான ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். வண்டி வந்து கரெக்டாக 10 நிமிஷத்தில் சீட்ஸ்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ டிரைவர் வண்டி எடுத்துட்டாரு. தேனியிலிருந்து மூணார் சுமார் 89 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதுக்கு அப்ராக்சிமேட்டாக 2 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். நாங்கள் மொத்தம் 5 பேர் போயிருந்தோம். ஒருத்தருக்கு 90 ரூபாய் டிக்கெட்டு. ஸோ மொத்தமாக 450 ரூபாய் ஆச்சு. ஆல்ரெடி நாங்கள் சென்னையிலேருந்து 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் தேனிக்கு வந்தோம். மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவேன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த பஸ் பயணம் நாங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ நம்ம தேனியிலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற போடிநாயக்கனூர் பஸ் ஸ்டாண்ட் தாங்க வந்திருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் பஸ்ஸு தேனியில் ஏறினா தான் சீட் கிடைக்குங்கிறதுனால 5 பேருமே தேனியில் இறங்கி தேனியிலேருந்து பஸ் பிடிச்சிட்டோம். உட்காந்துக்கிறீங்க. ஒரு வழியா நம்ம வந்து போடிமெட்டு வந்துட்டோம். பாருங்க முன்னாடி போடி தெரியுதா? போடிமெட்டு வந்தாச்சு. மேலதான் ரவுண்டு சுத்தம் நினைக்கிறேன். பாருங்க 42 கிலோமீட்டர் மூணாறு, தேக்கடி 78 கிலோமீட்டர், எர்ணாகுளம் 147 கிலோமீட்டர். நம்ம வந்த பஸ் இதுதான். தேனியிலிருந்து மூணாறு போடுற பஸ் எல்லாமே இந்த போடிமெட்டு அப்படிங்கிற தமிழ்நாடு கேரளா பார்டர்ல நின்று தாங்க போகும். ஒரு 15 நிமிஷம் வண்டி இங்க நின்று தாங்க போகும். ஸோ டீ காஃபி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக 15 நிமிஷம் பிரேக் அப்புறம் வண்டி கிளம்பிடுச்சுங்க போடிமெட்டுல இருந்து. இந்த போடிமெட்டு பகுதி கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது. போடிமெட்டை கடந்த உடனே கேரளாக்குள்ள நுழையும் போது இயற்கையோட தோற்றத்துல சிறிய மாற்றத்தை நீங்க உணரலாம். பொதுவா நம்ம இந்த கவர்மெண்ட் பஸ்ல பயணம் பண்ணும்போது எப்பவுமே இளையராஜா சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, எங்களோட டிரைவர் சாங்ஸ் எதுவுமே போடல. இந்த சீனரிஸ்க்கு பேக்ரவுண்ட் இளையராஜா சாங் போட்டு விட்டோம்னு வைங்களேன், செம்மையா இருக்கும். ஆனா காப்பி ரைட்ஸ்ல என்னை பிடிச்சிருவாங்க. இருந்தாலும் எனக்கு கிடைச்ச பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சு நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். இந்த மலைப்பகுதியில் ஒன்றன் பின் ஒன்றா வர்ற இந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாமே இந்த பயணத்தோட முக்கிய அம்சம்னு சொல்லலாம். ஒவ்வொரு வளைவுகளையும் நம்ம பேருந்து ஓட்டுநர் அனுபவத்துடனும் பாதுகாப்புடனும் வண்டி ஓட்டுறதை பார்க்கும்போது அவர்களோட திறமைக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்காம இருக்கவே முடியாது. நாங்க மே மாசம் எண்டில் தான் பயணம் பண்ணோம். சென்னையில் இது ஒரு பீக் சம்மரு. அந்த சம்மர்லேருந்து எஸ்கேப் ஆக தான் நாங்கள் மூணார் போனோம். நாங்கள் பயந்தபடி ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லை. ஹில்ஸ் ஏற ஏற ரொம்பவே இதமாக இருந்தது. நாம இப்போ பூப்பாரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த கிராமம் தேனியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலையும் போடிமெட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு.
பூப்பாறை பூப்பாறை என் ராசிக்கு அடிக்குமா? என் ராசிக்கு ஆமா வேணும்னா என் பேர்ல வாங்குங்க. வாங்கிட்டு 2 கோடி வந்துச்சுன்னா 1 கோடி எனக்கு 1 கோடி கொடுங்க. 1 கோடி நீ பார்த்த ஆமாப்பா 1 கோடி இந்த மலைவழி பயணத்துல லெஃப்ட்லயும் சரி ரைட்லயும் சரி பச்சை பசேல்னு தேயிலை தோட்டத்தை பார்க்கும்போது ஒரு கண்கொள்ளா காட்சியா தாங்க அமைஞ்சிருக்கு. அதுவும் நீங்க ஜன்னல் ஓரத்துல உட்காந்து இந்த தேயிலை தோட்டத்தை ரசிக்கும் போது இந்த பயணத்தோட மிக அழகான தருணங்கள்ல இது ஒன்னா கண்டிப்பா இருக்கும். இப்ப பாக்குறது பஸ் ஸ்டாப் மாதிரியே தெரியல. ஆனா இந்த என்ன திடீர்னு வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்திட்டு பாதியில இறங்கிட்டாரு. அவரோட ஊர் தாண்டிச்சோ என்னவோ தெரியல. தேனி டு மூணார் ஒரு 20 இயற்கையான கிராமங்களை கடந்து தாங்க போகுது. ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் வண்டி நின்று தான் போகுது. இந்த பூப்பாறை பகுதியில் இருக்கிற மலை கிராமங்கள்ல காய்கறி விவசாயம் அதிகமா நடைபெறுதுன்னு சொல்றாங்க. இங்க கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைகோசு, உருளைக்கிழங்கு இப்படி பல காய்கறிகளை இங்க மலைப்பாதையில விளைவிக்கிறாங்க. மூணாறு அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது தெரியுங்களா? 3 ஆறுகள் கூடுற ஒரே இடம் அப்படிங்கிறதுனால இது மூணாறுன்னு பெயர் வந்ததுங்க. முதிரப்புழா, நல்ல தண்ணி, குண்டலா அப்படிங்கிற 3 ஆறுகள் சேர்ற இடம் தான் இந்த மூணாறு. வயநாடோட இது நல்லா இருக்கா? டிராவலர்ஸ்க்கு இந்த இடம் கண்டிப்பா சொர்க்கம்னே சொல்லலாம். இந்த தேனி டு மூணார் மலை கிராமத்துல ஓன் பைக்லயோ இல்ல கார்லயோ பயணம் பண்ணும்போது 2 பக்கமும் நல்ல நல்ல சீனரிஸ் இருக்கிறதுனால அந்த பயணம் மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். இந்த பஸ்ல பயணம் பண்ற எல்லாருமே இந்த வழித்தடத்துல வந்தா கண்டிப்பா அவங்கவுங்க மொபைல் எடுத்து போட்டோஸ் வீடியோஸ் எடுக்காம போக மாட்டாங்க. அக்டோபர் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் மூணாறு போறதுக்கு மிகச்சிறந்த காலம்னு சொல்லலாம். இந்த மாதங்கள்ல வெப்பநிலை பாத்தீங்கன்னா பொதுவா 10 இருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரதான் இருக்கும். காலையில பாத்தீங்கன்னா பனிமூட்டம் சூழ்ந்த மலைகள், குளிர்ந்த காற்று, பசுமையான தேயிலை தோட்டம் அப்படின்னு மூணார் தன்னோட இயற்கை அழகை முழுமையா வெளிப்படுத்தும். மார்ச் மாசத்துல இருந்து மே மாதம் வரைக்கும் கோடை காலம் அப்படின்னு சொன்னாலும் மூணாரோட காலநிலை மிகவும் இதமாகவே இருக்கும்னு சொல்லலாம். சமவெளி பகுதியில கடுமையான வெயில் நிலவுனாலும் மூணார்ல 15 இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரை மட்டும்தான் வெப்பநிலை இருக்கும். ஸ்கூல் ஆனுவல் லீவ்ல குடும்பத்தோட சுற்றுலா போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூணார் ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். நாம இப்ப பெரிய கனல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை ரீச் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து மூணார் பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 30 நிமிஷம் டிராவல்.
ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை பருவமழை காலம்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல மூணார்ல அதிக மழை பெய்யும். மழையால தேயிலை தோட்டங்கள் இன்னும் பசுமையா மாறும். சிறிய அருவிகள்லாம் பெருக்கெடுத்து ஓடும். மலைகள் முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்திருக்கும். இயற்கை ரசிப்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் அழகாக இருக்கும். ஆனா தொடர்ந்து மழை பெய்யறதுனால வெளியில சுற்றுலா தலங்கள் எல்லாமே மூடி இருக்கும். ஒரு சில கட்டுப்பாடுகள் கூட இருக்கலாம். அதெல்லாம் யோசிச்சுட்டு மூணாருக்கு வாங்க. நீங்க முதல் முறையா மூணார் போறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை இருக்கிற காலகட்டத்தை தேர்வு செய்யுங்க. அந்த நேரத்துல தான் காலநிலை மிகவும் இனிமையா இருக்கும். சுற்றுலா தலங்கள் சிரமமின்றி நீங்க பார்வையிடலாம். அதிகாலையில வர்ற சூரிய உதயம் ரொம்பவே அழகா இருக்கும். முக்கியமா கொழுக்குமலை ட்ரெக்கிங்கு, சூரிய உதயம் இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனல்லையே கொழுக்குமலை வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. இந்த அக்டோபர் முதல் பிப்ரவரி மாத காலகட்டத்தில் பனிமூட்டம் நிறைஞ்ச மலைகளும் குளிர்ந்த காற்று உங்க பயணத்தை மறக்க முடியாத அனுபவமா மாற்றும். இந்த மூணார் வந்தீங்கன்னா நீங்க எங்க தங்கலாம், எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த டே 1, டே 2, டே 3ன்னு 3 விளாகா போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். டைம் இருக்கிறவங்க அதையும் போய் பாருங்க. நாங்க மூணார் சுத்தி பார்க்கறதுக்கு கார் புக் பண்ணியிருந்தோம். அவர் எங்களை பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இறங்க சொல்லிட்டாரு பஸ்ல இருந்து. இந்த பவர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா மூணார்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது மூணாருக்கு முன்னாடியே வந்துடும். இங்க இருந்தே சைட் சீயிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. நம்ம வந்து இந்த கார்ல தான் வந்து சுத்தி பார்க்க போறோம் மூணாரை. அண்ணன் வந்து நம்ம சீக்கிரம் வந்துட்டாரு. இந்த வீடியோ இதோட முடியுது guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.